பாஜகவை சேர்ந்த விஜயகுமார் சின்ஹா லக்கிசராய் தொகுதியில் முன்னிலை பெற்றிருக்கிறார். துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜயகுமார் சின்ஹா லக்கிசராய் தொகுதியில் முன்னிலையில் இருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸை சேர்ந்த அமரேஷ்குமார் 5000 வாக்குகள் குறைவாக பெற்று 2வது இடத்துல இருக்கிறார். அதே போல் பாட்னா சாஹிப் தொகுதியில் ரத்னேஷ் குஷ்வாகா பாஜக வேட்பாளர், அவர் முன்னிலையில் இருக்கிறார். அதே போல் காங்கிரஸை சேர்ந்த சஷாந்த் சேகர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். லக்கிசராய் மற்றும் பாட்னா சாஹிப் தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் முன்னிலையில் இருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்க்குறோம். பீகாரில் பாஜக விஸ்வரூபம் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தனிப்பெரும் கட்சியாக 101 தொகுதிகள், அதாவது போட்டியிட்ட 101 இடங்களில் 84 தொகுதிகளில் பாஜக தொடர்ச்சியாக முன்னிலை வகித்து கொண்டிருக்கிறது. தனிப்பெரும் கட்சியாக பீகார் தேர்தலில் பாஜக உருவெடுத்திருக்கிறது. ரகோப்பூர் தொகுதியில் ஆர்ஜேடியினுடைய அந்த கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். பீகார் தேர்தல் நிலவரங்களை காலை முதல் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். தற்போது அங்கே தனிப்பெரும் கட்சியாக பாஜக ஊடுத்திருக்கிறது. 84 இடங்களில் பாஜக வேட்பாளர்கள் முன்னணியில் இருக்கிறாங்க. போட்டியிட்ட மொத்தம் 101 தொகுதிகளில் 84 இடங்களில் பாஜக முன்னிலை பெற்றிருக்கிறது. அதோட தனிப்பெரும் கட்சியாகவும் பாஜக உருவெடுத்திருக்கிறது. தேஜஸ்வி யாதவ் மகாகத்பந்தன் கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர், அவரே பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். கருத்து கணிப்புகளை தாண்டிய எண்ணிக்கையை பாஜக கூட்டணி பெற்றுள்ளது. பீகாரில் அரியணை பாஜக கூட்டணிக்கு என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்ட சூழலில் சிறப்பு நேரலை தொடர்கிறது. தற்போது நம்மோடு பாஜகவை சேர்ந்த திருமிகு அனந்தபிரியா இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் மேடம். அதே போல் அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்களும் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அனந்தபிரியா மேடம், எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கருத்து கணிப்புகளை தாண்டி இருக்குது நம்பர்ஸ், எதிர்பார்த்ததை விட ஸ்வீப் அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இது எதை காட்டுது? ஒரு லேண்ட்ஸ்லைட் விக்டரியை நோக்கி போயிட்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மக்களுக்கான திட்டங்களை ஒழுங்காக செயல்படுத்தினால், ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுத்தா நிச்சயமாக மக்கள் நம்மளை ஆதரிப்பாங்கன்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக தான் நான் இதை பார்க்குறேன். இப்போ காங்கிரஸ் கூட்டணி ரொம்ப கீழே போயிட்டாங்க. இதுக்கு அவங்க வழக்கமாக வைக்கிறது எஸ்ஐஆர் குற்றச்சாட்டை தான் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்காக யாத்திரையெல்லாம் போகிறார் ராகுல் காந்தி. இப்போ அது எதுவும் எடுபடலை அப்படின்னு இதை புரிஞ்சுக்கலாமா? பீகார் எலெக்ஷன் அப்போ பீகாரை பற்றி பேசாமல் ஹரியானாவை பற்றி பேசும்போதே அவங்களுடைய தோல்வியை அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்றது தான் அர்த்தம். அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க அதை தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டிருக்கணும், இல்லை உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டிருக்கணுமே தவிர பொது வெளியில் மீடியாவில் பேப்பர் ப்ரெசன்டேஷனோ இல்லை ப்ரெஸ் மீட்டோ கொடுக்கறது எந்த பலனையும் கொடுக்காதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை அவங்க ஒரு டைவர்ட்டிங் டாக்டிஸாவோ இல்லை அவங்க தோல்விக்கான ஒரு காரணத்தை அவங்க சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து தோல்வியை தழுவிட்டு இருக்காங்க. அதுவும் பீகாரில் மோசமான ஒரு தோல்வியை நோக்கி போயிட்டுருக்காங்கன்றதுனால அவங்களோட ஒரு நரேட்டிவாக தான் அதை பார்க்கலாம்.
அண்ட் இன்னொரு விஷயம், திரு ராகுல் காந்தி அவர்களுடைய கேம்பெயினிங் வந்து அவங்க கூட்டணியிலேயே ஒரு சில சலசலப்பை உருவாக்குச்சு. அவங்களோட ஸ்டார் கேம்பெயினர் சொல்லக்கூடிய தேஜஸ்வி யாதவ் அவர்களை ஓவர் ஷேடோ பண்ணுற மாதிரியான கேம்பெயினாக தான் இதை பார்க்கப்பட்டது. ஓகே, தொடர்ந்து பேசும். திரு சுப்பிரமணியன், உங்களுடைய இறுதி கருத்து, இறுதி பார்வை. அதாவது இப்போ யாரை நோக்கி இந்த தேர்தலை வந்து முன்னிறுத்தி சென்றார்களோ, அதாவது இளைஞர் சக்தியெல்லாம் வந்து ஈர்ப்பதற்காக ராகுல் காந்தி வந்து அங்கே பிரச்சாரம் பண்ண போகிறாருனாங்க ஸ்டார் கேம்பெயினராக. அதாவது கல்யாணம் ஆகலை அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியா மட்டுமே அவர் இளைஞர்னு சொல்கிறதுன்னு வந்து மக்கள் ஏற்றுக்கலாம். 55 வயசு அவர் இளைஞர்னு சொல்ல முடியுமா? உங்களோட சிந்தனை வந்து இளைஞர்களை நோக்கி இருக்கணும், புதிய சித்தாந்தத்தை நோக்கி போயிருக்கணும். அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் பிஜேபியை வீழ்த்துவதற்காக நம்ம வந்து யாரோட வேணால் கூட்டணி சேர்த்துக்கலாம். அதாவது வந்து மத்தியில் ஆட்சி வரணும் அப்படின்றதுக்கு வந்து மாநிலங்களில் ஒரு அனைத்து கட்சிகளோட ரீஜனல் பார்ட்டிஸோட வந்து INDA கூட்டணின்னு அமைச்சாங்க. அதெல்லாம் இப்போ ஒவ்வொரு கூட்டணியாக வந்து எல்லாம் ஒவ்வொரு மாநிலத்தில் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவர்கள் இன்றைக்கி புரிந்து கொண்டு இப்போ வரப்போகிற ஒரு டிசம்பர் 1ஆம் தேதி அன்றைக்கி பாராளுமன்ற குளிர்காலத்தொடர் ஆரம்பிக்க போகுது. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இப்போ வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்கிறார். இப்போ அதை முடக்குவதற்காக, பாராளுமன்றத்தை முடக்குவதற்காக என்ன பிளான் பண்ணணும்? இப்போ ஓட்சாரி எடுத்துன்னு போனாங்க, ஓட்சாரி வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. குறிப்பாக நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த வந்து இப்போது பீகாரில் வந்து ஏன் ஓட்சோரி ஃபெயில் ஆகிருக்கு, இப்போ வந்து 67% வந்து ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் வந்திருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அது வந்து ஆக்சுவலாக அந்த ஓட்சோரி 65 லட்சத்தை வந்து நீங்கள் திருப்பி அந்த 8.2 crore ஓட்டர்கள் இருக்கிறாங்க, வாக்காளர்கள் இருக்கிறாங்க, அதை நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5 கோடி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த 5 கோடி மக்கள் வாக்களித்ததை வந்து அந்த 65 லட்சத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 57% ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் ரேஷோ வந்திருக்குது இப்போ. ஸோ போன தேர்தலையும் 57, இந்த தேர்தலையும் 57 தான். அப்படி இருக்கும்போது அங்கே நீக்கப்பட்ட வாக்காளர்கள் வந்து எல்லாருமே வந்து போலி வாக்காளர்கள் தான் அப்படின்றது உறுதியாயிருக்கு. ஏன் உறுதியாயிருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒருத்தர் கூட வந்து தேர்தல் கமிஷன் ஆஃபீஸ்லேயோ இல்லை வந்து நீதிமன்றத்தையோ நாடவில்லை. அதாவது தனிப்பட்ட வாக்காளர்கள் யாருமே போல. ஏங்க அவங்க காங்கிரஸ்லேருந்து போயிருக்கலாம்ல, RJDலேருந்து போய் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் ஃபைல் பண்ணலை? விச் மீன்ஸ் SIR வந்து இன்றைக்கி வந்து உறுதி செய்யப்பட்ட ஒரு நல்ல ஒரு சீர்திருத்த திட்டமாக பார்க்கப்படுகிறது. அதனால தான் அது இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது இங்கே இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா இங்கே போலி வாக்காளர்கள் இல்லை வந்து டூப்ளிகேட் வாக்காளர்கள் வந்து நம்ம ஓட்டு போட்டு நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க முன்னாடி. இன்றைக்கி வந்து வரப்போகின்ற 2026 தேர்தலில் அது வந்து நமக்கு சிக்கலை வந்து உருவாக்கி விடும். அதனால் உச்சநீதிமன்றம் போகிறார். உச்சநீதிமன்றத்தில் குட்டு தானே வாங்கி வந்திருக்கிறாரு. நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் வந்து RN ரவி ஐயார்கள் குட்டு வாங்கினா மட்டும் நம்ம வந்து பேசுகிறோம். இவர்கள் குட்டு வாங்கியது வந்து யாருமே பேசலையா இன்றைக்கி? ஸோ அதனால் வருகின்ற காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த சீர்திருத்த நடவடிக்கையினால் கண்டிப்பாக வந்து தமிழகத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு 2026 ஆட்சி மாற்றம் வரும்னு பார்க்குறோம். அதற்கு ஒரு முத்தாய்ப்பாக, ஒரு எக்ஸாம்பிளாக இன்றைக்கி பீகார் பார்க்குறோம் நம்ம. சரி, இப்போ தமிழ்நாட்டிலையும் DMK கூட்டணியுடைய அந்த பிரச்சாரம் எடுபடாது. ஆமாம், கண்டிப்பாக அதுதான் வந்து மக்கள் தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க பீகாரில். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மகேசன் தீர்ப்பு வந்து வெகு விரைவில் 26 வருவதற்கான சாத்தியங்கள் நிறைய நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரி, இறுதியாக உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ JDU போன எலெக்ஷனில் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. இந்த முறை ஈக்குவல், அதாவது பாஜகவும் JDUவும் கிட்டத்தட்ட ஒன்றா வர்றதை பார்க்க முடிகிறது. நிதிஷ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னப்போ இந்த நம்பர்ஸை எப்படி பார்க்குறது? ஸோ இதுதான் வந்து மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சிக்கான எக்ஸாம்பிள். ஸோ மாநிலத்தில் வந்து JDU வந்து அவங்க வந்து கரெக்டான ஒரு ரீஜனல் பார்ட்டியாக லீட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மாநிலங்களுக்கு தேவையான திட்டங்கள் அதை வந்து என்னெல்லாம் செயல்படுத்த முடியும், மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக வந்து சென்று கொண்டு நம்ம மாநிலத்துக்கு என்ன வேணும். ஸோ 4 வழிச்சாலை வேணுமா, இப்போ வந்து 8 வழிச்சாலை அங்கே போட போகிறாங்க அங்கே. ஸோ பீகாருக்கு உண்டான நலத்திட்டங்கள்லாம் வந்திருக்குது. அதாவது முன்னாடி ஜங்கல் ராஜ் 20 வருடங்களுக்கு முன்னாடி ஜங்கல் ராஜ்லாம் இருந்தது. நீங்கள் அதெல்லாம் கலைந்தெடுத்து விட்டு நீங்கள் ஒரு புதிய ஒரு அரசாங்கத்தை கொண்டு வர வேண்டும், ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும்னா ஒரு ஜென்ரேஷன் ஆகும். எந்த ஒரு அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கம் மாறி புது அரசாங்கம் வரும்போது புதிய திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும்னா இன்றைக்கி அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10-15 வருடங்களுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். அதை மக்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். மக்கள் புரிந்து கொண்டதுனால தான் இன்றைக்கி வந்து திருப்பி எங்களுக்கு நிதிஷ்குமார் ஒன்றுன்றாங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் ஆன்டி இன்கம்பன்சி வந்து உங்களுக்கு வந்து வாக்குகளை குறைக்குமா கூட்டுமா? இன்றைக்கி கூட்டியிருக்கு. போன தேர்தலை வாங்கினதை விட அவங்க தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஜாஸ்தி வாங்குறாங்க. 190 சீட்டுக்கு மேலே வின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ட்ரெண்டு காமிக்கிறது நமக்கு இப்போ. ஸோ முன்னாடி 150 கிட்ட இருந்தாங்க, இப்போ 190க்கு மேலே போகும்போது மக்கள் மீண்டும் மோடி வேண்டும் மோடின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுதான் பீகாரில் வந்து இன்றைக்கி பார்க்கும்போது கண்டிப்பாக மக்கள் அளித்த வாக்குறுதிகள் வந்து இவர்கள் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் வந்து கண்டிப்பாக வந்து செல்லுபடியாகும். மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்கன்னு பார்க்குறேன் நான். சரி, நன்றி. நிரலில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தற்போது நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு விஸ்வா இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். உங்களுடைய முதற்கட்ட பார்வை.
இல்லை, இதில் என்னென்னா பாரதிய ஜனதா கட்சி நிதிஷ்குமார் கூட்டணி அங்கே முன்னணியில் போயிட்டு இருக்கிறது ஒரு புறம் இருந்தால், இப்போ காங்கிரஸ் கட்சி என்னவா ஆகியிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும், இடதுசாரிகள் என்னவா ஆகியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ எழுது. ஒரு டஃப் ஃபைட்டு கூட நீங்கள் வந்து நிதிஷ்குமாருக்கும் பிஜேபிக்கு கொடுக்கல அப்படிங்கும்போது இருதரப்புமே அவர்கள் தங்கள் கடமையிலிருந்து தவறிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயத்தை தான் ஏற்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். நம்ம ஏன்னா கொஞ்சமாவது ஃபைட் கொடுக்கணும்ல நீங்கள். ரெண்டாவது என்னென்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீடியா நெரேட்டிவ் செட் பண்ணக்கூடியது இருக்குல்ல, சோஷியல் மீடியா மூலமும் அதே போல் மீடியாக்கள் மூலமும் செட் பண்ணக்கூடியதெல்லாம் உடஞ்சிருக்குன்னு பார்க்குறோம். ரெண்டாவது லாலு பிரசாத் ரப்ரி யாதவருடைய மகன் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பார்க்கும்பொழுது அதையும் அங்கே பிகாரிகள் விரும்பவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ரெண்டாவது நிதிஷ்குமாரோடைய பெர்ஃபார்மன்ஸ் 2005 இது வரைக்கும் அவர் செஞ்சுருக்கக்கூடிய செயல்பாடுகள், அந்த பிகாரிகள் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு அக்கறை. எடுத்துக்காட்டாக திருப்பூரில் வந்து பிரச்சனையான போது அங்கிருந்து அவர் காவல்துறையும் சிறப்பு குழுவெல்லாம் அனுப்பியிருந்தார். ஸோ அதை பேசிஃபை பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணும்போது அங்கே அவர் அந்த மாநிலத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் அந்த செயல்பாடுகளும் பிஜேபியினுடைய ஆதரவும் எல்லாம் கலந்து வந்து தற்பொழுது ஒரு நல்ல முடிவை பீகாரிகள் எடுத்துக்கிறத நான் பார்க்குறேன் நான். சரி, இப்போ நீங்கள் நிதிஷை பற்றி பேசுகிறீங்க. பிஜேபி ப்ளஸ் ஜேடியு இவங்க 2 பேரும் செயல்படுத்தின நலத்திட்டங்கள் இந்த வெற்றியை கொடுத்ததாக கருதலாமா? அதை நிச்சயமாக நீங்கள் 2005க்கு முன்பாக பீகாரை பற்றின இருந்த தகவல்களை நான் பார்க்கும்பொழுது சாலை வசதி கிடையாது, மின்சார வசதி கிடையாது, கிராமப்புறங்களுக்கு மின்சாரம் போகலை, வேலைவாய்ப்பு என்பது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இன்னும் பெரிய அளவுக்கு அது முழுமையை பெறாட்டாலும் கூட அது முன்னேற்ற பாதையில் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா வேளாண் மக்கள் இருந்த தொழில் யார் யாருக்குள்ள என்ன அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் முன்னேறிக்க சட்டம் ஒழுங்கு, மிக குறிப்பாக நம்ம சட்டம் ஒழுங்கு நம்ம பேசணும். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் இப்போ சட்டம் ஒழுங்கு ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. நீங்கள் அதே போல் பீகாரில் 2005க்கு முன்பாக இருந்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது வந்து அங்கே சட்டம் ஒழுங்கில் வந்து பெரிய முன்னேற்றமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாஜக ஜேடியு கூட்டணிக்கு பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுத்துருக்கிறதா நான் பார்க்குறேன் நான். சரி சரி, திரு அக்னீஸ்வரன் உங்களுடைய முதற்கட்ட பார்வை. இல்லை, பீகார் தேர்தலை பொறுத்தளவில் பலம் பொருந்திய 2 கூட்டணிகள் களத்தில் நின்றுருக்கிறாங்க. ஒன்று பாரதிய ஜனதா தலைமையில் இருக்கக்கூடிய திரு நிதிஷ்குமார், மிகுந்த அனுபவம் வாய்ந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் இருந்து ஒரு மத்திய அமைச்சராகவும் மாநிலத்தில் ஒரு நீண்ட கால ஒரு 16 ஆண்டு காலம் லல்லு பிரசாத் யாதவ் அங்கு ராப்ரி தேவி அவர்களை போன்றவர்களெல்லாம் தொடர்ந்து அவர்களுடைய குடும்ப ஆட்சி அங்கே நிலவி கொண்டிருந்த காலகட்டத்தில் திரு நிதிஷ்குமார் அவர்கள் சென்றதற்கு பிறகு ஏராளமான நலத்திட்ட உதவிகளை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அடிப்படை கட்டமைப்பு வசதி என்று சொல்லக்கூடிய சாலை வசதி, குடிநீர் வசதி, இன்னும் சுதந்திரம் வாங்கி 77 ஆண்டுகள் ஆகியதற்கு பிறகும் கடந்த 20 ஆண்டுகளில் ஏறத்தாழ பல ஆயிரம் கிராமங்களுக்கு மின்சார வசதியை மலைப்பகுதியில் கொண்டு போய் சேர்த்தவர். ஆகவே அதனுடைய பொருட்டாக இன்னைக்கு நிதிஷ்குமார் அவர்களுடைய கூட்டணி அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது. அப்படி தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது, காங்கிரஸ் அதுபோல் தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடி இவங்களுடைய கட்சியினுடைய நிலவரம் எப்படின்னா, கடைசி வரைக்கும் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறி நீடித்ததனுடைய வெளிப்பாடு தான் அதற்கு காரணமாக கூட இருக்கக்கூடுமோ என்று பார்க்க தோன்றுகிறது. ஆட்சியில் இருந்தவர்களுக்கு எதிர்மறை வாக்குகள் அதிகமாக வரணுமா வரக்கூடாதா? ஆகவே இங்கு வரலையே. என்ன காரணம்னா, அவர்கள் நல்லது செய்திருக்கிறார்கள். திரு நிதிஷ்குமார் அவர்களுடைய மேம்பட்ட அந்த அரசியல் போக்கு அது இருக்குது. இன்னொன்று, சமூக வலைதளங்களில் சில ஒரு 10 லட்சம் பேர் ஒரு கருத்தை பார்த்து விட்டால் அவர்கள் இந்த நாட்டில் எந்த பிரதமர் பதவிக்கும் அல்லது முதலமைச்சர் பதவிக்கும் தங்களை தகுதியானவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்களே. பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள், ஜன் ஸ்வராஜ் பார்ட்டி, இடைத்தேர்தலில் நீங்கள் தொடர்ந்து 2, 3 முறை 4 முறை நின்றீங்க. பல மாநிலங்களில் சில கட்சிகளை ஆட்சிக்கு நாங்கள் தான் கொண்டு வந்தோம், எங்கள் அறிவுதான் அவர்களை கொண்டு வந்து அரியணையில் அமர்த்தியது அப்படின்னு மார்தட்டிக்கிட்டீங்களே. உங்களுக்கு அந்த 243 சட்டமன்றத்திற்கு வேட்பாளர்களை உங்களால் போட முடிந்ததா? ஆகவே கட்டமைப்பு வசதி இல்லாத எந்த ஒரு காகித எண்ணங்களும் அரியணைக்கு ஏற முடியாது. யாருக்கான மெசேஜ் இது? தமிழ்நாட்டில் அந்த கட்சிகள் எது அப்படின்றது மக்களுக்கும் தெரியும். ஆகவே அவர்களை பின்தொடர்ந்து வரக்கூடியவர்கள். இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சி தத்துவம்,
ஃபெடரல் கவர்மெண்ட். ஆனால் அதே நேரத்தில் மாநில சுயாட்சி என்பது அந்தந்த மாநில வளர்ச்சியை பொறுத்து தான் இருக்க முடியும். அப்படின்னா அந்த மாநிலத்தில் அந்த மாநில கட்சி இப்போ சென்னையிலிருந்து நம்முடைய கன்னியாகுமரி வரைக்கும் அடிப்படை கட்டமைப்பை வைத்திருக்கக்கூடிய இயக்கங்கள் இங்கு திமுக அதிமுகவை போல இந்தியா முழுவதும் கட்டமைப்பை வைத்திருக்கக்கூடிய இரண்டு கட்சிகள், ஒன்று பாரதிய ஜனதா, இன்னொன்று காங்கிரஸ். ஆனால் மாநிலம் என்று வருகிற போது அந்த மாநில கட்சிகள் தான் சற்று கோலோச்சும். ஆனாலும் நாங்கள் இந்தியாவில் 17 மாநிலங்களில் ஆட்சி பிடிக்கிறோம் என்கிற பிடிவாத குணம் இல்லாமல் சற்று தளர்த்தி கொண்டு அங்கே நிதிஷ்குமாரை இவர்கள் முன்னிலைப்படுத்தியதும் இந்த வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். திரு சிவபரமேஸ்வரன், உங்களுடைய இறுதி கருத்து. இது அடிப்படையில எப்படி பார்க்கணும்னா, இந்த பீகார் மாடல் தான் அடுத்து வரக்கூடிய மாநில சட்டசபை தேர்தல்களில் தேசிய கட்சிகளாகட்டும் மாநில கட்சிகளாகட்டும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக இருக்கும், அல்லது ஒரு டெக்ஸ்ட் புக்காக இருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் காங்கிரஸ் கட்சியை சுமப்பது என்பது இந்த சிந்துபாத செயலர்னு ஒரு கதை சொல்லுவாங்க, தோல் மேல ஏறி உட்கார்ந்து இந்த விக்ரமன் வேதாள் கதை தான். அதனால் காங்கிரஸை சுமக்க வேண்டிய அவசியம் மாநில கட்சிகளுக்கு இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்வி. அதை அடுத்து வரக்கூடிய தேர்தல்களை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய மாநிலங்களான தமிழ்நாடு, மேற்கு வங்கம் மற்றும் அசாம் போன்ற மாநிலங்களில் அவர்கள் சிந்திக்க வேண்டும். இரண்டாவது என்னன்னா, வளர்ச்சி என்பது தான் மக்களை சென்று அடைகிறது. மக்கள் எதை விரும்புகிறார்கள்? சாதி. பீகார் இட்ஸ் a very highly polarized காஸ்டிஸ்ட் ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சர், அதாவது சாதிய ஒரு கட்டுப்பாடுகள் அல்லது ஒரு சாதிய எண்ணங்கள் கொண்ட மிகவும் ஒரு காத்திரமான ஒரு மனோநிலையை கொண்ட ஒரு மாநிலம் அங்க. ஆனால் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்று அந்த மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று இருக்கிறது என்றால் அதற்கு அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சிகள் மற்றும் அந்த வளர்ச்சிகள் எதை நோக்கி செல்கின்றன என்பதற்கான அந்த பாதை மக்களிடம் தெரிகிறது. இன்னைக்கு எல்லா மாநிலங்களையும் தமிழ்நாட்டுல ரொம்ப மோசமா பேசுறாங்க, வடக்கன்கள் வந்துட்டாங்க, பீகாரிகள் வேலை செய்யறாங்க. ஏன் அவர்கள் இங்கு வேலை செய்கிறார்கள், அல்லது தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் ஏன் அந்த வேலையை செய்ய மறுக்கிறார்கள் என்பதற்கான விடை நம்மகிட்ட இல்ல. ஆனால் நான் களத்தில் சென்று கிட்டத்தட்ட ஒரு 16-17 மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்கள் மேல சுற்றுப்பயணம் செய்து பார்த்த பொழுது இன்னும் 2 அல்லது 3 ஆண்டுகளில் பீகாரில் வளர்ச்சி என்பது இந்தியாவில் மகாராஷ்டிராவோ ஆந்திராவோ தமிழ்நாடோ போன்ற மாநிலங்கள் அளவுக்கு இருக்கும். வெளி மாநிலங்களுக்கு சென்று இருக்கக்கூடிய எங்கள் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மீண்டும் எமது மாநிலத்திற்கு வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. இரண்டாவது, நான் பார்த்தவரை களத்தில் இந்த அச்சுறுத்தும் அரசியல் இருக்கிறது இல்லையா, வாக்காளர்களை மிரட்டி வாக்களிக்க வைப்பது அல்லது பணிய வைப்பது என்பது இனி பீகாரில் நடைபெறாது. அந்த பீகாரில் நடைபெறக்கூடியது அல்லது அந்த வாக்காளர்கள் காட்டிய அந்த எண்ண போக்கு தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலும் மக்கள் காட்ட முன் வருவார்கள். அதே மாதிரி கூட்டணி அமைக்கும் பொழுது ஜாதிய அடிப்படையில் கூட்டணி அமைத்தால் வெற்றி உறுதி என்பது பீகாரில் தகர்க்கப்பட்டு விட்டது. இப்போ ஒரு விஷயங்கள் பேச மறப்பது அல்லது மறந்துடுறது என்னன்னா, இப்ப நிதிஷ்குமாரோட இல்ல என்டிஏல தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி, ஐக்கிய ஜனதா தளம், ஜேடியு ரெண்டும் பெரிய கட்சிகள். அவர்கள் பெற்ற வெற்றி பாராட்டுக்குரியது. ஆனால் சிராக் பாஸ்வான் பெற்றிருக்க வெற்றி இப்போ நாம் பேசிக்கொண்டிருக்கிற தருவாயில் அவர்கள் குறைந்த 20 தொகுதிகளின் முன்னணியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி 22. அந்த ஸ்ட்ரைக் ரேட்னு சொல்லுவோம்ல, எவ்வளவு நீங்கள் போட்டியிட்டீர்கள், எவ்வளவு வெற்றி பெறுகிறீர்கள். அப்போ கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அல்லது தலித் மக்கள் அவர் பின்னால் நிற்கின்றார்கள், அந்த கட்சியின் பின்னால் நிற்கின்றார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா ஜிதன் ராம் மாஞ்சி அவர் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர், ரொம்ப சின்ன கட்சி, நிதிஷ்குமாருக்கு மாற்றாக ஒரு சிறிது கால முதலமைச்சராக இருந்தவர். அவருக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அது 4 தொகுதிகளில் அவர் கட்சி முன்னணியில் இருக்கிறது. எனவே அந்த கூட்டணி அமைக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சாதிகள் அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களை மட்டுமே நாம் இணைத்துக் கொண்டால் அந்த சிறுபான்மை மக்கள் பெருவாரியாக எங்களுக்கு வாக்களிப்பார்கள். அதாவது மைனாரிட்டிஸ் வில் vote as a majority to us என்பது பீகாரில் தகர்க்கப்பட்டிருக்கிறது. எல்லா மக்களுக்குமான ஒரு கட்சியாக ஒரு கொள்கை ரீதியான அரசியலை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். வளர்ச்சியை நாங்கள் ஏற்றளவில் பேச்சளவில் இல்லை, களத்தில் அந்த வளர்ச்சியை நாங்கள் காட்டினால்
மக்கள் எங்களை நம்புவார்கள் என்கின்ற செய்தி பீகாரில் மிகவும் காத்திரமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் சொல்லப்பட்டால் அது கிடைத்த செய்தியாக நான் பார்க்கின்றேன். சரி, தொடர்ந்து தேர்தலுக்கு பேசுவோம். செல்லக்கூடிய நீங்க இணைப்பிலேயே மற்ற இருங்க, தொடர்ந்து மாநிலங்கள் இதை பேசுவோம். புரிந்து கொள்ள வேண்டும். சரி, தொடர்ந்து பேசுவோம். திரு விஸ்வா, இப்போ சார் சொன்ன மாதிரி நம்ம முன்னாடி கேட்கறதுலாம் குஜராத் மாடல் கேட்டிருக்கோம், திராவிட மாடல், இப்போ பீகார் மாடல் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த உத்தி தமிழ்நாட்டிலையும் வரும், இல்லை அடுத்து வரக்கூடிய தேர்தல்களையும் எதிரொலிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இதை? இப்போ இந்த மாடல் அப்படிங்கிற இந்த மாடல்களெல்லாம் நம்ம விட்டுருவோம். விட்டுட்டு வந்து நம்ம எந்த ஒரு கட்சி சாராத ஒரு பொதுப்படையான பார்வையில் பார்க்கும் பொழுது மக்களுடைய எண்ணங்கள், அதாவது வந்து கட்சிகள் சார்பில் வைக்கப்படக்கூடிய நெரேட்டிவ்ஸ், ஊடகங்கள் வாயிலாகவும் பரப்புரைகள் வாயிலாகவும் சொல்லப்படக்கூடியது, அப்புறம் அந்த கட்சிகளுடைய செயல்பாடுகள், இந்த கம்பேரிட்டிவ் வந்து மக்கள் மத்தியில் வந்துருச்சு அப்படின்னு பார்க்க முடியுது. என்ன காரணம்னா, நீங்கள் சோஷியல் மீடியா இப்போ இன்றைக்கி எல்லார் கையிலையும் இருக்குது. முதல்ல மாதிரி நீங்கள் என்னதான் நம்ம ஊடகங்களில் வந்து போய் பேசினாலும் அதை கிராஸ் செக் பண்ணிக்கிறாங்க. நம்ம திருச்சியின் புதிய பிரம்மாண்டமான பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல உங்க வாழ்க்கை இன்னும் பிரம்மாண்டமாக்க நீங்க ரெடியா? எஸ், நம்ம ஜி ஸ்கொயரோட நெஸ்ட் ப்ராஜெக்ட் நியூ பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்திலேயே, அதுவும் சென்னை மதுரை ஹைவேலயே அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பஞ்சப்பூர்ல வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் கூட இருக்கிற கம்யூனிட்டிக்குள்ள இண்டிவிஜுவல் பிளாட்ஸ் பட்டாவோட தராங்க நம்ம ஜி ஸ்கொயர். அறிமுகப்படுத்துகிறோம் ஜி ஸ்கொயர் நெஸ்ட், திருச்சியின் அடுத்த அடையாளம். லான்ச்சிங் பிரைஸ் ஆஃப் வில்லா பிளாட்ஸ் just ₹299 per square feet மட்டும்தான். உங்கள் சுதந்திரத்துக்கான முதலடி ஜி ஸ்கொயர் நெஸ்ட் பஞ்சப்பூர். இப்பவே புக் பண்ணுங்க. For bookings call 8939760004.